ஆனா மோடி வந்து குடும்ப அரசியலும் சேர்த்துதான் பேசுகிறார். குடும்ப அரசியல் சொல்றாரு, ஊழல் சொல்றாரு, வளர்ச்சிக்கான வளர்ச்சி வரணும்னா பாஜகவிற்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாரு. தெற்காசியாவுல எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு அரசு அமைப்பிலும் குடும்பங்கள் அரசியல் கவனம் செலுத்துவதுங்கிறது தவிர்க்க முடியாது. நீங்க அது ஒன்றும் ஒரு மாறுபட்ட பினாமினாவா இருந்ததுன்னா நம்ம அதை பேசலாம். அதை பேசுற பாஜக குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கட்டுப்பாடு அப்படின்லாம் பேசுறாங்கன்னா RSS ஓட கட்டுப்பாடு என்னன்னு சொல்லுவீங்க? வேற எந்த கட்சியாவது வெளியில இருந்து ஒரு அமைப்பால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? ஒரு RSSங்கிற ஒரு அமைப்பு, அதுக்கு பாசிச திட்டம் இருக்கு. அது வந்து நேரடியாகவே குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிறது. ஏராளமான கலவரக்காரர்களை கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் நடந்த பல கலவரங்களுக்கு பின்னால் அதனுடைய ஆபத்தான விஷ பிரச்சாரம் இருக்கு. நம்ம நாட்டுடைய தேச தந்தையுடைய படுகொலை வரைக்கும் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஆனா அந்த அமைப்பை நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு அதோட வழிகாட்டுதல செயல்படுற அரசாங்கமா இருக்கு.